அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நான் போறேன் கைஸ், சென்னை விட்டே போறேன். மோகனை விட்டு போகல, சென்னை விட்டு மட்டும்தான் போறேன். ஸோ இந்த காளியோட ஆட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாப்பீங்க. இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சா. டாயில் இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க டாயில். என்னன்னு பார்த்துக்கோங்க. டாயில் பாருங்கள், ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. நானும் சரி ஓகே சரியாயிடும்னு சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டுறாங்க. டாயில் அழுகுறாங்களாம். பார்த்து என்னன்னு பேசி விடுங்க. நான் போறது மோகனுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். மோகனோட மைண்ட் வாய்ஸ் வந்து நான் சைடுல ஒரு வீடியோவா போடுறேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. நான் போறேன் கைஸ், சென்னை விட்டே போறேன். மோகனை விட்டு போகல, சென்னை விட்டு மட்டும்தான் போறேன். ஸோ இந்த காளியோட ஆட்டத்தை இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாப்பீங்க. மோகனும் பாப்பான். போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியாது. 3 மாதம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், ஏன் வராமல் கூட போகலாம். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுக்கப்புறம் மோகன்ட்டு நான் போனால் ஃபீல் பண்ணுவியாடா அப்படின்னு கேட்டதுக்கு, இருமி நான் போனதுக்கப்புறம் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு லைவாகவே நடித்து காமிச்சாங்க. அதுக்கு ஒரு பாட்டு வேறு பேக்ரவுண்டில் நான் போட்டேன். நெருப்பாலும் முடியாதம்மா நினைவுகளை அழிப்பதற்கு உனக்காக காத்திருப்பேன் இப்படின்னு பாடிட்டு இருந்தோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நிக்குது, பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா? நீங்க இந்த தருணத்தை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? சவுண்டா பேசுங்க. இல்லை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பார்த்து பத்திரமா போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரமா வா. பஸ் இன்னும் வரல, அதனால மோகன் வந்து அந்த பஸ்க்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காய்ஸ் பஸ் வந்துருச்சு காய்ஸ். டாயில் இந்த பஸ்ஸில் தான் ஊருக்கு போகிறா. கைஸ் இப்போ டாயில் பஸ் ஏற்றி விட்டாச்சு. ஸோ நம்மளும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அவள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பேசிட்டு திரும்ப வருவா அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சுது. வா. என்ன காய்ஸ் நான் பஸ் ஏறிட்டேன், பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கேன். மோகன் வந்து என்னை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ பஸ் எடுத்துட்டாங்க. நான் இப்போ வந்து திருச்சி தான் ஏறியிருக்கேன். திருச்சிக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நான் இறங்கிட்டு அங்கே நான் எப்படி என்னோடய ஊருக்கு போகிறேன், ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் நான் போடுறேன் இந்த வீடியோவில். காய்ஸ் நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. ஓகே, இந்த ஸ்லீப்பர் தான் நான் போட்டிருக்கோம். ஸோ இப்படியே எடுத்துகிட்டு பார்த்தா இந்த பக்கம் ஃபுல்லாக இது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலாக ஓகே கைஸ், பை பாய் கைஸ். நவ் ஐம் ரீச்டு திருச்சி வந்து இறங்கிட்டேன். ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்னோடய ஊருக்கு போகணுன்னா நான் இன்னொரு பஸ் ஏறணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரேப்பிடோ புக் பண்ணிவிட்டு. ஸோ ஊருக்கு பஸ் ஏறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இங்கே தான் நமக்கு வந்து என் ஊர் பஸ் வரும். ஐயோ இதெல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். இங்கே தான் உட்கார போகிறேன், இன்னும் பஸ் வரல. இதுதான் நம்மளோட ஊர்.
இழுப்பூர். ஐ எம் வெயிட்டிங் ஹியர். கைஸ், இன்னுமே இழுப்பூர் பஸ் வரல. வெயிலே வந்துருச்சு, ஆனால் பஸ்ஸை தான் காணும். ஸோ நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இழுப்பூர் பஸ் ஏறிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். கைஸ், ஒரு வழியாக இழுப்பூர் பஸ் ஏறிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு சாங் ஆட் பண்ணலாம், காப்பிரைட்னே வருது. தான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த தான் எனக்கு ஏறுறதுக்கு ஃபுல் லக்கேஜ் எல்லாமே எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இழுப்பூர் போகணும். கைஸ், ஃபைனலாக நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு. ஊர் எடுக்க முடியல, லக்கேஜ் நிறைய இருந்தனால. ஸோ வந்துட்டோம் நம்ம ஏரியாவுக்குள்ளே. மோகனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.